நமஸ்காரம். திருமங்கையாழ்வார் தன்னுடைய பாசுரத்தில் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று பாடினார். நாராயண நாமத்தை குறிப்பிடுகிறார். அது நலம் தரும் சொல் என்கிறார். நலம்னா யாது? அது என்ன நலத்தை கொடுக்கும்? அந்த பாட்டு முழுவதுமே வரிசைப்படுத்தி சொல்லுகிறார். அது எல்லாமே கிடைக்கும், அதற்கு மேல் நலத்தை கொடுக்கும் என்கிறார். குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயராயினவெல்லாம் நிலந்தரம் செய்யும் நீழ்விசும்பருளும் அருளொடு பெருநிலமளிக்கும் வலந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலந்தரும் சொல்ல நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இதுதான் பாடல். ஆழ்வார் வெகுநாள் துன்புற்றார். கடைசியா ஓடி ஓடி நாடி நாடி பெருமானிடத்திலிருந்தே நாராயண நாமத்தை உபதேசம் பெற்றார். அதை சொல்லிக் கொள்ளுகிறார். நாவினால் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம், நாப்படைத்த பயனுக்காக பெற்றேன் என்கிறார். நாம் கேட்கும் எல்லா நன்மைகளும் இந்த பாடலில் உள்ளன. குலந்தரும், சிறந்த குலத்தில் பிறப்பு. அப்படின்னா பிறப்பை பற்றி சொல்லவில்லை. பெருமானுடைய பக்தன் என்னும் குலந்தரும். செல்வம், அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யும் செல்வம் கிடைக்கும். நாம் படும் துன்பங்களை எல்லாம் போக்கும். இந்த உலகத்தில் இன்பத்தை கொடுக்கும். இதுவே கடைசி பிறவியாக்கி வைகுந்தத்தையே பெற்றுக் கொடுக்கும். பெற்ற தாயினும் ஆயின செய்யும். பெற்ற தாயாவது உடம்பு பிறவியை கொடுத்தாள். இதுவோ ஞான பிறவியை கொடுத்து வைகுந்தத்தையும் அளிக்கும். வலம் தரும், நல்ல பலத்தை கொடுக்கும். மற்றும் தந்திடும், நாம் கேட்டது கேட்காமல் விட்டுவிட்டது எல்லாவற்றையும் கொடுக்கும். இதற்கு மேல் தான் நலன் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் என்கிறார். இவ்வளவு நலன்களையும் சொல்லிவிட்டாரே, இதற்கு மேல் என்ன நலன் இருக்க முடியும்? அதை ரெண்டாக சொல்லலாம். ஒன்று பக்தி, இன்னொன்று பக்தி நம்மிடத்தில் வளர்வதற்கு வேண்டிய ஆர்வம், விருப்பம். இந்த ரெண்டையும் தான் நலம்னு சொல்லுகிறார். அது அவ்வளவு சிறப்பானதா? செல்வம், துயர் போதல், வைகுந்தம் பெறுதல், இதெல்லாத்தையுமே சொல்லிவிட்டவர் நலம் தரும் சொல் என்னும் போது நலம்னா பக்தி, பக்திக்கு வேண்டிய ஆர்வம் என்கிறாரே. இந்த சம்சாரத்தில் இதுதான் கிடைப்பது மிக மிக அரிது. துன்பத்தை போக்க வேண்டும், இன்பம் கிடைக்க வேண்டும், அதெல்லாம் ஒரு புறம். இந்த கலியுகத்தில் பக்தனாக இருப்பது அரிது. அதற்கு நம்மிடம் இருக்கும், கூடியிருக்கும் ரஜோகுண தமோகுணம் இடம் கொடுக்காது. சுற்றுப்புறத்தில் நடக்கும் பல விஷயங்களும் இடம் கொடுக்காது. அதனால்தான் இந்த நாமத்தை பெற்றால் பக்தி வளரும் என்கிறார். நாவினாலே நாமத்தை சொல்ல சொல்ல நம்மை அறியாமலேயே பக்தி வளரும். பக்தி ஒரு புறம். நான் பக்தனாக இருக்க வேண்டும், எனக்கு பக்தி வளர வேண்டும்ங்கிற விருப்பம் வேண்டுமே. அதைத்தான் ருச்சி. ஒரு பொருள் சாப்பிட பிடிக்கும் என்றால் ருசியான பொருள், ருசிக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை ருச்சின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுகிறார்கள். அந்த ருச்சி நம்மிடத்தில் இருக்குமானால் தான் பக்தி பெருகும். பூதத்தாழ்வார் சொல்லும் போதும் அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாகன்னு சொன்னார். அன்பு என்பதை பக்தின்னு கொள்ளுவோம். பக்தியை அகல் விளக்காக வைத்தால் அது மட்டும் போராது, விளக்கு எரியாது. அதில் நெய் என்பது நிச்சயம் வேணும், அப்போதான் விளக்கு எரியும். அந்த நெய்யைத்தான் ஆர்வம்னு சொல்லுகிறார். எத்தனைக்கெத்தனை பக்தி வேணுமோ அத்தனைக்கத்தனை பக்தி வேணுங்கிற ஆர்வமும் வேண்டும். எந்த ஒரு விஷயத்தில் நமக்கு ஆர்வம் இருக்கிறதோ அதில் தான் வளருவோம். ஒன்று நமக்கு பிடிக்காமல் போகுமானால், அதில் அவ்வளவாக பற்று இல்லை என்றால் சுணக்கம் ஏற்பட்டு அதில் முன்னேற மாட்டோம், அது வளராது. அதனால் தான் திருமங்கையாழ்வார் எல்லா நன்மைகளும் எனக்கு ஏற்பட வேண்டுமானால் அதற்கு தேவை பெருமானிடத்தில் இருக்கும் ஆர்வம், பக்தி வேணும் என்பதில் இருக்கும் ஆர்வம்.
அதுவே நலம். நாராயண நாமத்தை சொல்ல சொல்ல அந்த நலம் வளரும்னு சொல்லுகிறார். நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அது வெறும் சொல்லல்ல, நாமம். மந்திரத்துக்கு வேண்டிய சட்டதிட்டங்கள் கூட அதுக்கு கிடையாது, எளிய நாமம். அதைத்தான் பெருமானிடத்திலிருந்தே திருமங்கியாழ்வார் உபதேசமாக பெற்றார். எனக்கென்னும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமருமுறைமென் நமோ நாராயணமேனு மற்றொரு இடத்தில் பாடினார். தேனாக, பானலாக, பாலாக, கண்ணலாக, அமுதாக எப்போதும் இந்த நாமம் இருக்கிறது. நான் சொல்லிவிட்டேன், எனக்கு தெரிந்து விட்டது. நமர்கள் நீங்களும் சொல்லுங்கள் என்று நமக்கு உபதேசிக்கிறார். ஆனால் இந்த நாமம் நமக்கு ஒரு நலத்தை கொடுக்கும், பக்தியை, பக்தி செய்வதில் விருப்பத்தையும் வளர்க்கும். கோயிலில் ஒருத்தரை சந்தித்தேன். அவர் அநேகமாக தினமும் வருபவர். சந்நிதிகளை பிரதட்சணம் செய்வார், கீழே விழுந்து நமஸ்கரிப்பார், ஆசையோடு பெருமானை பார்த்து கைகூப்பிக் கொண்டிருப்பார், ஏதோ வேண்டிக் கொள்வார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக வரை பார்க்கிறேன். ஒரு நாள் அவரை சந்தித்த போது ஆர்வத்தில் கேட்டேன், விடாமல் வருகிறீரே, சந்நிதிகளை சுற்றுகிறீரே, நீர் என்ன வேண்டிக் கொள்வீர்? நீர் வேண்டிக் கொண்டதெல்லாம் நடந்திருக்கிறதா? அவர் பதில் சொன்னார், ஆமாம், பலதும் நடந்திருக்கிறது. நான் ஒரு சிறு ஐயத்தோடு அவரிடம் கேட்டேன், ஒருவேளை நீர் கோயிலுக்கு வராமல் பிரதட்சணம் பண்ணாமல் வெறுமனே இருந்திருந்தாலும் அதெல்லாம் நடந்திருக்கலாமோ? இப்படி வலம் வந்ததால் தான் அது. உம்ம வேண்டுகோளுக்கு பெருமான் செவி சாய்த்திருக்கிறார், ஏற்றுக்கொண்டு கருணையோடு நடத்தி கொடுத்திருக்கிறார் என்று எப்படி நம்புவீர்? இதற்கும் அதற்கும் தொடர்பு இருப்பதை நீர் கண்ணால் பார்த்திருக்கிறீரா என்று வேண்டுமென்றே கேட்டேன். அவர் சொன்னார், அது ஒரு நம்பிக்கைதான். இதை போல்தானே பல விஷயங்களிலும் நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். அங்கெல்லாம் நம்பும் போது இங்கு மட்டும் ஏன் நம்பக்கூடாது என்றார். எதை சொல்லுகிறீர்னு கேட்டேன். மருந்து சாப்பிட்டேன், நோய் தீர்ந்தது. உடனே அதென்ன ரெண்டுத்துக்கு நேரடி தொடர்பா? நோயை கண்ணால் பார்த்தீரா? மருந்து போய் நோயோடு முட்டிச்சா பார்த்தீரா? அது வெளியே பிடித்து தள்ளுவதை பார்த்தீரா என்றெல்லாமா கேட்பார்கள். மருந்து சாப்பிட்டே நோய் விளையிற்று, வேணும்னு சொல்லலாம். நீர் சாப்பிடாமல் இருந்து பாரும், அப்படியும் அந்த நோய் போயிருக்கும். இது நிஜமும் கூட. சில ஜுரங்களோ, இன்ஃபெக்ஷனோ, இல்ல காமன் கோல்டு, ஜலதோஷமோ, இதெல்லாம் மருந்து சாப்பிடுவதற்காக போகாது, சாப்பிடாவிட்டாலே போய்விடும் என்றும் சொல்கிறார்கள். இருந்தாலும் பொதுவாக என்ன நினைக்கிறோம்? மருந்து சாப்பிட்டோம், நோய் நீங்கிற்று. சாப்பிட்டாலும் நீங்காது இருக்கலாம். ஆகவே இது எப்படி இதற்கும் அதற்கும் தொடர்பு இருக்கிறது நம்புகிறோமோ, அதை போல நான் வலம் வந்ததற்கு பெருமான் செவிசாய்த்தார், நம்புகிறேன் என்றார். நான் திரும்பவும் கேட்டேன், மருந்தும் கண்ணுக்கு தெரிகிறது, நோயும் பட்ட வேதனை புரிகிறது. 3 நாள் மருந்து சாப்பிட்டவுடன் மெதுமெதுவே குறைந்தது, நீங்கிற்று. அதுக்கு ஒரு நேரடி தொடர்பு இருக்கிறது, அதனால் நம்பலாம். இதுக்கு அதை போல தொடர்பே இல்லையே. அவர் உடனே சொன்னார், தொடர்பு இருப்பதோ இல்லாததோ வேறு, தொடர்பு இருப்பதாக நான் நம்புகிறேன். கையில் மொபைல் வைத்துக் கொண்டோம், முன்னாலெல்லாம் அதுவே பேசும், கேட்கிறோம். அப்புறம் இயர்போன்ஸ் வந்தது, மொபைல்ல இருந்து ஒரு வயர், அந்த வயரை காதில் சொருகிக் கொண்டோம். அந்த சத்தம் காதுக்குள் வந்து விட்டது, வெளியிலேயே கேட்கவில்லை. சரி, அந்த ஒயர் மூலம் தானே வர வேண்டும், அது சொருகினவுடன் வந்தது.
ஒயர் மூலம் தான் வர வேண்டும், சொருகாவிட்டால் வரவில்லை. அது கூட ஒயர் கண்ணுக்கு தெரிந்தது, சொருகினது இருக்கிறது, காதில் இருக்கிறது. அடுத்தது ஒயர்லெஸ், கார்ட்லெஸ். காதில் சொருகிக் கொள்வதற்கு மட்டும் 2 கருவிகள், ஒயரையே காணோம். இந்த மொபைலும் அதுவும் பேர் பண்ணிருக்கேன் என்று சொன்னார். அது காட்டுகிறது, இந்த காது கருவின்னு இந்த மொபைல்ல லிஸ்ட் பண்ணுகிறது. அந்த லிஸ்ட் அழுத்தி விட்டால் இந்த கருவியும் அந்த கருவியும் பேர் ஆகி விடுகிறது. அதனால் இந்த சத்தம் அதன் மூலம் வருகிறது. இத்தனைக்கு தொடரவே இல்லை, ஆனால் வருகிறது. அலைவரிசைகள் மட்டும்தான், ஆனால் வருகிறது. ஏன்? ஆனால் அதை இந்த மொபைல்ல இருந்து அடுத்தவர் ஒருத்தர் காதில் பொருத்தி கொண்டிருந்தால் அதில் கேட்காது. காரணம், பேர் ஆகவில்லை. அவர் சொன்னார், இது எப்படி ஒயரே கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பேர் பண்ணிருக்கிறபடியாலே கேட்கிறதோ, அதுபோல நான் கடவுளோடு பேர் பண்ணி கொண்டிருக்கிறேன். எல்லாரும் பண்ணிக்கொள்ளலாம், 100 டிவைஸ் பண்ணலாம், 1000 டிவைஸ்கள் பண்ணலாம். பண்ணிக்கொண்டு விட்டால் அப்ப அவருடைய ஒலி எனக்கு கேட்கும், என் ஒலி அவருக்கு கேட்கும். இதை நான் நம்புகிறேன். மருந்து சாப்பிட்டால் வியாதி குணமாகும் நம்பினேன். உடற்பயிற்சி செய்தால் உடம்பு குறைகிறது, ஃபிட்டாக இருக்கிறேன், நம்பினேன். சாப்பிட்டால் பசி தீர்ந்தது, நம்பினேன். இது சிலது கண்ணுக்கு தெரியலாம், சிலது கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்புகிறோமே. அதை போலத்தான் நானும் நம்புகிறேன். பலதும் எனக்கு நடந்திருக்கிறது. எத்தனையோ உலகத்தில் நாடுகள் இருக்கின்றன, அதெல்லாம் நான் பார்த்தது கூட இல்லை. ஆனா படத்தில் பார்த்து நம்புகிறேன், போய் வந்தவர்கள் சொல்லி நம்புகிறேன். அதை போல நீ இப்படி வேண்டுகோள் வைத்தாயானால் இப்படி நடக்கும் என்று பெரியவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனக்கும் நடந்தது, அதனால் நம்புகிறேன். உமக்கு என்ன கஷ்டமாக இருக்கிறது என்று திருப்பி கேட்டார். இவர் நல்ல உறுதியோடு இருக்கிறார். நாம் என்ன கேட்டாலும் இவர் சளைப்பதாக இல்லை, இவர் நம்பிக்கை தான் உண்மையான நம்பிக்கை என்று நான் புரிந்து கொண்டேன். ஒரு அன்பர் பார்க்க வந்திருந்தார். எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கின்றன, முக்கியமான ஒரு சந்தேகம். அதை கேட்டு போக வந்தேன்னு சொன்னார். கேட்க சொன்னேன். அவருக்கு வயது சுமார் 65, ரிட்டையர் ஆகிவிட்டார். பேரன் பேத்திகள் எல்லாம் இருக்கிறார்கள். வாழ்க்கையில் அன்றாடம் கஷ்டம் என்று எதுவும் இல்லை. இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அவர் கேட்டது, வயசாக வயசாக பயம் குறைய வேண்டுமா, வயதானால் பயம் கூடுமா? நான் பதில் கூறுவதற்கு முன் உமக்கு கூடுகிறதா குறைகிறதா அதை சொல்லும் என்று கேட்டேன். இது எனக்கு கூடுகிறது, அதனால் தான் கேட்க வந்தேன் உண்மையை சொன்னார். கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தோம். என்ன காரணமாக இருக்கலாம் என்று அலசினோம். வேடிக்கையான காரணங்களாக இருந்தன. இளவயதாக இருக்கும்போது அவருக்கு ஒரு பொண்ணு ஒரு பிள்ளை. அந்த 2 பேரை பற்றி மட்டும் கவலைப்பட்டேன். இப்போது அவர்களுக்கு கல்யாணமாகி குழந்தைகள் பிறந்து விட்டார்கள். அதனால் அவர்களையும் சேர்த்து 4 பேருக்கு கவலைப்படுகிறேன். எப்படியும் என் மனைவி, அதை தவிர 4 பேர், 5 பேர். ஆனால் முன்னால் 3 பேருக்குத்தான் கவலைப்பட்டேன்னு சொன்னார். நான் உடனே கேட்டேன், நீர் இளவயதாக இருக்கும் போது உங்க அப்பா அம்மா இருந்திருப்பார்களே, அந்த 2 பேரை சேர்த்தாலும் நம்பர் ஈக்குவலாகத்தான் இருக்கும். அவர் சொன்னார், அவர்கள் வயதானவர்கள், அதனால் அவர்களை பற்றி கவலை இல்லை, ரிட்டையர் ஆனவர். அதனால் என் பிள்ளை பெண்ணை பற்றி தான் கவலைப்பட்டேன், அவர்களை பற்றி பட தேவை இருக்கவில்லை. ஓ சரி, நல்லதாகத்தான் போயிற்று. அவர்களுக்கு ஒன்றும் உடல் நோய் எல்லாம் இல்லையே, ஆரோக்கிய குறைவு இருக்கவில்லையே. இல்லை, ஓரளவு நன்றாகத்தான் இருந்தார்கள். அவர்களை பற்றி எப்போதுமே கவலை இல்லை. நான் திருப்பி கேட்டேன், உமக்கு இப்போது அந்த ரிட்டையர் ஏஜ் ஆகிவிட்டது, 65. அதனால் உம்ம பிள்ளையோ பெண்ணோ இப்போது உம்மை பற்றி கவலைப்பட போவதில்லை. ஆமாம், பட வேண்டாம், ஏன்னால் நான் நன்றாகத்தான் இருக்கிறேன் என்றவர் சொன்னார். அதனால் ஒன்று தோன்றுகிறது, வயதாக வயதாக கீழ்கிளைகளை பற்றி பயப்படுகிறோம், கவலைப்படுகிறோம். மேல் கிளைகளை பற்றி அவ்வளவு பட தேவை இருக்கவில்லை. இதே சிலருக்கு அப்பா அம்மா ரொம்ப நெருக்கமானவர்களாய் ஆனால் நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தால் பயப்படுவார்கள், உண்மை. சரி, இந்த பயத்தை எப்படி குறைக்க? ஒருபுறம் குடும்பத்தில் எண்ணிக்கை கூடவே, கீழ்கிளை கூடவே பயம் கூடுகிறது.
இன்னொரு புறம் பயம் கூடுகிறதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டுமா, மன வலிமை குறைகிறதுன்னு எடுத்துக்கொள்ள வேண்டுமா? பயம் என்ற ஏதானும் வெளியில் இருக்கக்கூடிய ஒன்றா திடீர்னு நம்ம தலையில் வந்து இறங்குமா என்ன? அப்படி இல்லை. அஞ்ஞானம் என்பதுதான் பயம். அறிவின்மை, புரிதலின்மை. நமக்கு பிடித்தது நடக்காமல் போகுமோ, பிடிக்காது நடந்து விடுமோ, இதுதானே பயம். எது பிடிக்கும் எது படக்காது, எது நடக்கும் எது நடக்காதுன்னு தெரிந்து கொண்டு விட்டால் எதிர்பார்ப்பும் குறைந்து பயமும் குறைந்து விடும். அது ஒரு புறம். அதனால் அறிவின்மை என்பது பயத்துக்கு காரணம். மற்றொரு காரணம், மனம் தைரியமாக இருந்தால் சமாளிக்கும் தைரியம் இருக்கும். வயதானால் மனம் வலிமை அடைய வேண்டுமா, வலிமை குன்ற வேண்டுமா? அப்போதுதான் சரியான பேச்சு எழுந்தது. வயதானால் உடல் வலிமை குன்றும். ஆகவே உடலில் மனம் இருக்கிறபடியால் தானே அதுவும் குன்றுமோ? தேவையில்லை. உடல் வலிமையற்றிருந்தாலும் மனம் வலிமையோடு இருக்க முடியும். ஒல்லியாக இருப்பவர்கள் எல்லாம் மன வலிமை குறைந்தவர்களா, அல்லது நன்றா கருத்து ஆரோக்கியமாக இருப்பவர்கள் எல்லாம் மன வலிமை அதிகமானவர்களா? அப்படி சொல்ல முடியாது. ரெண்டும் இருக்கலாம். வயதானால் மனத்தின் வலிமையை வளர்த்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அதை நாம போக்கஸ் பண்ணிட்டோம்னால் தன்னிடையே அந்த பயம் குறைந்து விடும். 40 வயசுக்கு என்ன பயம் இருந்ததோ அதுதான் இருக்கும். 60க்கு பயம் கூடாது. அதற்காகத்தான் யோகம், தியானம், அனுஷ்டானம், ஆச்சாரம், திவ்யதேச யாத்திரை, தீர்த்த யாத்திரை, கோயில், இதெல்லாம் ஏன் சொல்லுகிறார்கள்? வயதானால் இயற்கையில் மனவலிமை குன்றுகிறா போல தோன்றும். அப்படி இல்லாமல் இந்த இத்தனையும் கொண்டு நிரப்பி மனவலிமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அது செய்ய செய்ய தன்னிடையே நமக்கு பயம் குறையும். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்க போகிறார்களோ இன்ட்டு அத்தனை பயம். இது கணக்கு போட முடியுமா? இது பொருந்துமா? ஒருத்தருக்கு ஒரு பேரம் பேத்தி இருக்கலாம், ஒருத்தருக்கு 4 பேர் இருக்கலாம். குடும்பத்தர் இருந்ததுக்காக பயம் கூட போகிறது என்றால் அன்பு கூடலாம், பயம் எப்படி கூடலாம்? அதனால் அவரிடத்தில் உம மனத்தின் வலிமையை வளர்த்துக் கொள்ள என்னென்ன செய்கிறீரா என்று உட்கார்ந்து அவரே லிஸ்ட் போட்டார். ஆமாம், நான் இதெல்லாம் விட்டிருக்கிறேன், இவற்றை பண்ணி பார்க்கிறேன், வலிமை வரும்னு நினைக்கிறேன். எனக்கே தெரிகிறது மனத்தின் வலிமை குறைந்துதான் பயம் கூடிவிட்டது. அந்த உறுதியை வளர்த்துக் கொள்கிறேன், இன்னென்னத்தை செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் எழுந்து சென்றார். ஒன்று புரிந்தது, பயம் வளர வாய்ப்பு இருக்கிறது என்றால் எண்ணிக்கை கூடுகிறபடியால், நபர்கள் கூடுகிறபடியால். அப்படி நடந்து விடாமல் நாம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். யோகத்துக்கும் நம் அன்றாட வாழ்க்கைக்கும் நெருங்கின தொடர்பு. அதுவும் இப்போது இருக்கும் பரபரப்பான வாழ்க்கையில் அது கண்டிப்பாக உதவும். ஆனால் யோகம் என்பது எங்கோ யாருக்கோ உபதேசிக்கப்பட்டதுன்னு நினைக்க வேண்டாம். நம் ஒவ்வொருத்தருக்கும் தான். அதில் இருக்கும் 3 முக்கியமான கட்டங்கள். கஷ்டம் இல்லை, கட்டம். இன்னைக்கு நமக்கு இருக்கிற தொல்லை எந்த ஒரு விஷயத்திலேயும் பரபரப்பில்லாமல் சாந்தமாக நிதானம் தவறாமல் அணுக முடிகிறதானால் அந்த கலை குறைந்து கொண்டே போகிறது. எதிலும் ஒரு பரபரப்பு, சட்டென்ற முடிவு, அப்புறம் தவறாக முடிவெடுத்து விட்டோங்கிற பதற்றம், ஒரு நிலைப்படுத்தி எதையும் கிரகிக்கக்கூடிய ஆற்றல் குறைகிறது. இதுக்கெல்லாம் தான் யோகம் பதில் கூறுகிறது. ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம் என்று 3 நிலைகள், மொத்தம் 8 நிலைகள் அஷ்டாங்க யோகத்தில். அதில் இந்த 3 நிலைகள் நமக்கு பயனுள்ளவை. ஆசனம்ங்கிறது ஓரிடத்தில் அமர்தல், அதுவே ரொம்ப பெரிய யோகம். நிற்காமல் அலைகிறார், கால் சக்கரத்தை கட்டி கொண்டிருக்கிறார், இதெல்லாம் சொல்லுவோமா? ஓடிக்கொண்டே கூட இருக்கலாம், உட்கார முடியுமா? அசையாமல் ஒரு இடத்தில் இருக்க முடியுமா என்றாலே முதல் பரீட்சை. இதில் தேறிவிட்டோமானால் மனமும் ஒருநிலைப்பட போகிறதுன்னு பொருள். சரி, அப்படியே உட்கார்ந்து விட்டாலும் மூச்சு விடுவதில் ஒரு பரபரப்பு.
முதல்ல ஆசனம்னு சொன்னது நம்முடைய உடல் நம் வசத்துக்கு வருது. உடல் வசப்பட்டா தானே எத்தையும் செய்ய முடியும். கைகால்கள் வசத்துக்கு வர வேண்டும். சரி, உட்கார்ந்து விட்டோம். அடுத்தது பிராணவாயு. மூச்சு விடுவதிலேயே அவசரம், பரபரப்பு, மேல் மூச்சு கீழ் மூச்சு, ஒரு சீராக நிதானமாக விடுகிறோமா? நோய்வாய்ப்பட்டவர்கள் தான் பரபரவென மூச்சு விடுவார்கள். இல்லை என்றால் நம் லங்ஸ் நன்றாக விரிந்து சுருங்கி மூச்சு விட வேண்டும். அது இருந்தால் ஆரோக்கியமாக இருப்போம். ஆனால் நம் வாயுக்கள், நம் பிராணவாயு முதலானவை வசத்துக்கு வர வேண்டும். அதான் அடுத்த கட்டம் பிராணாயாமம். அப்புறம் மூன்றாவது பிரத்யாகாரம். அது நம்முடைய புலன்கள், கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, இதெல்லாம் தங்கள் இஷ்டப்படி ஓடும். ஒரு இடத்தில் உட்கார்ந்து மூச்சை வசப்படுத்தி விட்டாலும் கண்ணு எங்கேயோ நாடுகிறது, காது எதையோ தேடுகிறது, மூக்கு எதையோ எதிர்பார்க்கிறது. இதெல்லாம் ஒரு வசத்துக்கு வர வேண்டும். ஏன் இதெல்லாம் அவர்கள் பாட்டுக்கு தெரிந்து கொண்டிருக்க வேண்டுமே, இருக்கட்டுமே. ஏன் நம் வசம் வர வேண்டும் என்றால், அதுகள் பாட்டுக்கு வெளியில போய் கொண்டிருக்கிற வரைக்கும் நாம் உள்நோக்கி திரும்ப மாட்டோம். உள்நோக்கி திரும்பாத வரை பரபரப்பு அடங்காது, சாந்தி வராது. அதனால்தான் யோகம் என்பது உள்நோக்கி திரும்புதல், ஆத்மாவை நோக்கி உள்ளத்தை திருப்புதல். இப்ப 3 சொன்னேன்: ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம். உடல் நம் வசத்துக்கு வருவதற்கு, பிராணவாயு வசத்துக்கு வருவதற்கு, நம் புலன்கள் வசத்துக்கு வருவதற்கு. இனி இந்த கடைசி நிலையிலிருந்து 3 நிலை சொல்லுகிறேன். பிரத்யாகாரம், தாரணா, தியானம் என்று 3 நிலைகள். இது 3மே சிந்தித்தல் தான். ஆனா சிந்தித்தலையே 3 படிக்கட்டாக பிரிக்க வேண்டும். அதில் பிரத்யாகாரம் என்பது எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கும் புலன்களை திருப்புதல். எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்த்தால் தான் மேற்கொண்டு ஒரு சிந்தனையில் இருக்க முடியும். கண்ணு, காது, மூக்கு தன்னிஷ்டத்துக்கு வெவ்வேறு திசைகளில் ஓடிக்கொண்டிருந்தால் அதத்தனை அதிலிருந்து இழுத்து ஒரு இடத்துக்கு கொண்டு வருதல். இதுதான் பிரத்யாகாரம்ங்கிற நிலை. இது வந்தாலே பாதி வெற்றி. அதுக்கப்புறம் தாரணா, பகவானை நோக்கி உள்ளத்தை திருப்பி நினைக்க தொடங்குதல், அவரை நம் உள்ளத்தில் நிறுத்துதல், நம்முடைய மனம், புத்தி எல்லாவற்றையும் அவரை நோக்கி ஈடுபடுத்துதல். அதனால பெருமானை நாம் தரிக்கிறோம், அவரிடத்தில் ஈடுபடுகிறோம். அது தாரணா என்பது. அதுக்கப்புறம் தியானம், அது இடைவிடாமல் அவரை பற்றி சிந்தித்தல். மற்ற இடத்திலிருந்து திருப்புதல் ஒரு நிலை. வந்து சேர்ந்ததை ஒருமுகப்படுத்துதல் 2வது நிலை. ஒருமுகப்பட்ட மனத்தாலே இடைவிடாமல் சிந்தித்தல் 3வது நிலை. இதைத்தான் பிரத்யாகாரம், தாரணா, தியானம்னு சொல்லுவார்கள். இந்த 3 வெவ்வேறு நிலைங்கிறது புரிகிறது தானே? எங்கோ ஓடிக்கொண்டிருப்பதை திருப்புதல், திரும்பி வருவதை ஒருமுகப்படுத்தி ஓரிடத்தில் இருத்துதல், ஒருமுகப்பட்டு விட்டதை பெருமானிடத்தில் செலுத்தி இடைவிடாமல் சிந்தித்தல். இது 3 நிலைகள். இதெல்லாம் ஏற்படுமானால் சமாதிங்கிற கடைசி நிலை வரும். இதை பண்ணத்தான் நம்ம வேலை பார்க்கிற இடம், படிக்கிற இடம், உழைக்கிற இடம், எந்த இடத்திலுமே நாம் எப்படி உயருகிறோங்கிறது புரியும். எங்கெங்கோ சிதறி ஓடாமல் நிறுத்தினாலே அதற்குரிய பலனை பெற ஆரம்பித்து விடுவோம். யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணா, தியானம், சமாதி, இதைத்தான் அட்டாங்க யோகம்னு சொல்லுகிறார்கள். இது பதஞ்சலி சொல்லி இருக்கிறார், மகாமுனிவர். விஷ்ணு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பாகவத புராணத்தில் இருக்கிறது. எல்லாம் யாருக்காக? நமக்காகத்தான் கொடுத்திருக்கிறார்கள். நீங்களே சிந்தித்து பாருங்கள். எங்கோ ஓடுவது திரும்பினால் நல்லது தானே. திரும்ப வந்ததெல்லாம் ஓரிடத்தில் நின்றால் இன்னும் நல்லது தானே.
இடத்தில் நின்று ஒருமுகப்படுத்துவது பகவானை இடைவிடாத சிந்திக்க ஆரம்பித்து விட்டால் இன்னும் நல்லதுதானே. இந்த படிகளையே உணர்ந்து கொண்டாமல் நான் தியானிக்கிறேன் என்று நேரே சொல்ல போனால் தோல்விதான் கிட்டும். அப்படி தியானம் கைகூடி விடாது. கீழே இருக்கக்கூடிய படிக்கட்டுகளை சரியாக செய்ய வேண்டும். ஆசனம் இருக்க வேண்டும், பிராணாயாமம் பண்ண வேண்டும், ஓடும் புலன்களை திருப்ப வேண்டும், அவற்றை ஒருமுகப்படுத்த வேண்டும், அதுகொண்டு இடையறாமல் பகவானை சிந்திக்க வேண்டும். மெதுமெதுவே இந்த படிகளை பற்றி சிந்தித்து பாருங்கள். நமஸ்காரம். ஒரு கோயில் அர்ச்சகர் அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார். அதை படிக்கும் போதே ஆச்சரியமாக இருந்தது. அவர் சொல்லியிருந்த தனக்குரிய கஷ்டம் ரொம்ப உண்மையான கஷ்டம். 2 பக்கத்திலும் பதில் சொல்ல முடியாத கஷ்டம். என்னன்னு கூறுகிறேன். இதை நான் இப்போது சொல்வது அந்த பெரியவரை போன்றவர்களுக்கு அல்ல, ஆனால் அவர்களுடைய பிள்ளைக்கும் பெண்ணுக்கும் சொல்வது என்பதை காட்டிலும் வேண்டுகோள் என்றும் வைத்துக் கொள்ளலாம். அவர் எழுதியிருந்தது, எனக்கு ஒரு மகள் ஒரு மகன்,